வெல்கம் டு shanthiulagam. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாலட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் நமக்கு பசி தாங்கும். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கான வேண்டாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலையும் கடலையும் நான் சேர்த்துருக்கேன். இது வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் முளைக்கட்டி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ் எடுத்துருக்கேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு முக்கியமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, அது ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி 3 கலரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் வேக வச்சு. இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கடலை ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைனா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.